நான் சதீஷ். என் பார்வையில் தலைமை பண்பு என்பது பண்டைய காலத்தில் தலைமை என்பது கட்டளையாகவே இருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களை மதித்து முன்னே செல்லும் தலைவர்களை தான் இன்றைய இளைஞர்கள் விரும்புகிறார்கள். புதுமை திறன் அவசியம். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் புதுமையான யோசனைகளை வரவேற்கும் தலைமை அவசியம். தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உதவும் வாய்ப்புகளை வழங்கும் தலைவர்களே இளைஞர்கள் விரும்புகிறார்கள். வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவம். இன்றைய இளைஞர்கள் வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்கின்றனர். தலைமையில் உள்ளவர்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்பு. தோல்வியை தழுவும் திறன். தோல்விகள் நம் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களே இளைஞர்களுக்கு பிடிக்கும். தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேற உதவும் தலைவரே இளைஞர்கள் விரும்புகிறார்கள். எனவே இன்றைய தலைமுறை என்பது அதிகாரத்தை காட்டுவது மட்டும் அல்ல, அனைவரையும் ஒருங்கமைத்து முன்னே கொண்டு செல்லக்கூடியவர்களே சிறந்த தலைவர்களாக இருக்க முடியும். நல்ல பேச்சாற்றல். தகவல்களை தெளிவாகவும் சரியாகவும் பரிமாறிக்கொள்ள தெரிந்தவரே சிறந்த தலைவராக முடியும். நேர்மை. தலைமை ஏற்பவர்கள் தங்கள் கீழ் உள்ளவர்களை மதித்தும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்பகத்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும். தலைமை ஏற்பவர்கள் மற்றவர்களை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு முன் தன்னைத்தானே வழிநடத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை கொண்டவரை சிறந்த தலைவராக விளங்க முடியும். செயல்திறன். ஒரு குழுவுக்கோ அல்லது அமைப்புக்கோ தலைமை ஏற்பவர் வாய்ச்சொல் வீரராக மட்டும் இருந்தால் போதாது, சிறந்த செயல்திறன் கொண்டவராக இருக்க வேண்டும். நல்லவர்களை அடையாளம் காணும் பண்பு. நமக்கு கீழ் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்யும் பொழுது நல்லவர்களையும் நம்பிக்கையானவர்களையும் கண்டறியும் திறன் வேண்டும். தலைமை பண்பு என்பது தன்னலம் மறந்து தன்னுலம் துறந்து தாக்கங்கள் தெரிந்து தன்மைகள் அறிந்து தன்னிடம் இருப்பவர்களை தட்டிக் கொடுக்கும் உன்னதம் தலைமை பண்பு என்பது எனது கருத்துக்கள்.